தலைவருடைய வேட்டையன் மூவி ட்ரெய்லர் ரிலீஸ். ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த ட்ரெய்லருக்கு தான். இப்போ இந்த ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகியிருக்கா, எப்படி இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். வேட்டையன் மூவியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறதுல இருந்து இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுலேயும் முக்கியமாக டிஜே ஞானவேல் அப்படின்னு அறிவிச்சதுல இருந்த நிறைய எதிர்பார்ப்பும் கூடிக்கிட்டே இருந்தது. ஜேபி மூவிக்கு அப்புறம் எந்த மாதிரியான மூவியை கொடுக்க போகிறாருன்னு. ஆனால் இப்போ தலைவரை வச்சு ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் உண்மை சம்பவத்தோடைய பேஸ்டு தான். ஆரம்பத்தில் கொடுத்த டைட்டில் டீசராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொடுத்த கேரக்டருடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் டீசர்னு நிறைய அந்த மூவியில் இருக்க அப்டேட் எல்லாத்தையுமே வச்ச இந்த மூவி எப்படி இருக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் நாட் இது வேட்டையன் கிடையாது. வேட்டையனுடைய டீசர் ட்ரெய்லரை வச்சு பார்க்க போகிற ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஆரம்பத்தில் கன்னியாகுமரியில் இருக்க நாகர்கோவில் கேரளாவுடைய பார்டர், இது மூணுத்துக்கும் சென்டரில் நடக்க போகிற ஒரு பிக் சம்பவம் தான் இந்த மூவி. ரவுடிகளுடைய தொல்லையை தாங்க முடியாமல் என்கவுண்டர் ஹீரோயிசம் பண்ணிக்கிட்டு இருக்கா போலீஸ் எல்லாத்தையுமே கன்னியாகுமரியில் இறக்கி விட்றாங்க. இதனால் பெரிய பெரிய ஆளுங்களுடைய இல்லீகல் ப்ராசஸ் எல்லாமே கட்டாயி நிற்குது. இப்போ இந்த போலீஸ் எல்லாத்தையுமே தசை திருப்புறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் தான் இந்த மூவி. அதுவும் அந்த பிளானை பொண்ணுங்களை வச்சு போடுறாங்க. கன்னியாகுமரியில் படகுல மட்டும் இல்லாமல் போட்டில் கடத்திக்கிட்டு வர ஒரு இல்லீகலான ப்ராடக்டை துஷரா விஜயன் வேலை பார்க்குற ஒரு ஸ்கூலில் மறைச்சி வைக்கிறாங்க. அதே இடத்துல பகத் பாஷில் துஷரா விஜயனா லவ் டார்ச்சரும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் லவ் டார்ச்சர் கொடுக்கும்போது துஷராவுக்கே தெரியாமல் ட்ரோனை வச்சு ஃபாலோ பண்ணுறது, அவங்கள ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுன்னு ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் அவருக்கு தெரிய வருது. அந்த சம்பவத்தை துஷராவுடைய காதில் போட்டதுக்கப்புறம் துஷரா எடுக்கிற ஒரு முடிவு அவங்கள கொண்டு போயிட்டு டெத்தில் விட்டுருது. அதுவும் கொடூரமான முறையில் ரேப்காக மட்டுமே அவங்கள டார்ச்சர் பண்ணி கொன்ன மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி அதில் தலைவரை இறக்கி விட்ட திசை திருப்பிடுறாங்க. இப்போ திசை திருப்பி விட்டதுக்கப்புறம் தலைவர் இந்த கேஸை ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த இல்லீகல் கேஸ் எல்லாமே வேற ஒரு ரூட்டில் ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கா. இந்த இல்லீகல் சம்பவத்தை செய்கிறதுக்காக வாண்டடாகவே வந்து துஷராவும் மாட்டிக்கிறதுனால தலைவரும் வேற ஒரு ட்ராக்ல திருப்பி விட்டுறாங்க. இப்போ பயந்துகிட்டு இருந்த ரவுடி எல்லாமே நேரடியாக இறங்கி இந்த வேலையையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்களே. தலைவர் இறங்கி இந்த பொண்ணு எப்படி செத்துது, யார் எல்லாமே கொண்டாங்க, அதுவும் எப்படிலாம் கொண்டாங்கன்றத சர்ச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு விஷயம் அவருக்கு புரிய வருது. நம்ம ஆட்டோடைய கூட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு நரி பதுங்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இன்டர்வல் சீனும் வந்துடுது. இந்த மூவியில் அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மூவியோடைய கேரக்டர் டீசர் ரிலீஸ் பண்ணக்குள்ள கூட அவருக்கும் தலைவருக்கும் ஒரே தீம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் கூட இவங்க ரெண்டு பேருடைய போஸ்டரை வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. அப்போவே ஒரு சின்ன சந்தேகமும் ஏற்பட்டது. இந்த பொண்ணுடைய கேஸ்குள்ளே தலைவரை இன்புட் பண்ணுறது அமிதாப் பச்சன் தான். கடைசியாக இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போதும் வேலையை விட்டு தூக்குறதும் அமிதாப் பச்சன் தான். வேலையை விட்டு தூக்கும் போது தலைவர் ஒரு டைலாக் பேசுறாரு. நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த கேஸோடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் தலைவர் அந்த கேஸ்லேருந்து தூக்குறாரு. ஆனாலும் தலைவர் விடாமல் இந்த சம்பவத்தை நோண்டும் போது அவருக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில் கிடைக்குது. இந்த டீட்டெயில் கிடைச்சதை வில்லன் சைடு தெரிஞ்சதுக்கப்புறம் தலைவரை காலி பண்ண நினைக்கிறாங்க. தலைவர் காலியும் பண்ணுறாங்களே. தலைவரை காலி பண்ணும்போது இந்த மூவியோடைய இன்டர்வல் சீன் வருது. இன்டர்வலுக்கு ஆஃப்டர் தலைவர் இருக்காரா இல்லையா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு படபடப்போட ஆரம்பிக்குது. இப்போ தலைவர் செகண்ட் ஹாஃப்லேயும் வெளியே வராரு. பட் வேற ஒரு தலைவராக வெளியே வராரு. போலீஸ் இல்லாமல் போலீஸை விட்டுட்டு இறங்கி செய்ய போகிற ஒரு ஆக்ஷன் சம்பவமாக என்னுடைய செகண்ட் ஹாஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பார். செகண்ட் ஹாஃப் அதே பிளாக் கலர் இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தலைவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்றப்போலாம் ஒரு சில சீன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃபில் தலைவருக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தலைவர் போனவர் ரிவெஞ்ச் எடுத்து வராரு. ரிவெஞ்ச் எடுத்து வந்து இந்த பொண்ணு இறந்ததுக்காகவும் இவர் கேஸ்லேருந்து ஏன் தூக்குனாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சவரை மொத்த பேரையும் பழிவாங்கிறது தான் என்னுடைய செகண்ட் ஹாஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் மெயின் வில்லன் ராணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. ராணாவுக்கு பின்னாடி ஒரு பிக்கஸ்ட் வில்லன் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சது அமிதாப் பச்சன் தான் நினைக்கிறேன்னு. அமிதாப் பச்சனுடைய பையனா ராணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்க ரெண்டு பேருமே செய்கிற இல்லீகல் செயலை தடுக்கிறதுக்காக தான் தலைவர் உள்ளே இறங்குறாரு. பட் அது வேற ஒரு செயலில் திசை திருப்பி ஃபைனலாக இந்த இல்லீகல் சம்பவத்துக்காக நடக்கிற இல்லீகல் மர்டர் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச தலைவரும் ரிவெஞ்ச் எடுத்து இவங்களை பழி வாங்கினாரா இல்லையா, டிஜே ஞானவேலுடைய நியூவான ஒரு ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வேட்டையன் மூவி. இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த டீசர் ட்ரெய்லரை வச்சு தான். பட் மூவி எப்படி இருக்கும்னு தெரியாது. மூவியில் நமக்கு ஒரு ஸ்டோரியை கொடுப்பாங்க, டீசர் ட்ரெய்லரில் ஒரு ஸ்டோரியை கொடுப்பாங்க. பட் டிஜே ஞானவேல் அப்படின்றதுனால ஜெய்பி மூவியை நம்ம பார்த்துருப்போம். அதில் ரொம்ப சாதாரணமாக மூவி எல்லாத்தையுமே கொண்டு போயிருப்பார். பட் இதில் தலைவருக்காகவே உள்ள ஆக்ஷனை இன்புட் பண்ணியிருக்காங்க. ரித்திகா சிங் தலைவர் கூட ஏதோ ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அபிராமி, மஞ்சு வாரியர் எல்லாமே படத்தில் சின்ன கேமியோன்னு நினைக்கிறேன். துஷரா விஜயன் தான் மூவியை நகர்த்தி கொண்டு போகிற முக்கியமான ஒரு பீப்பிள். பகத் பாஷிலும் ஒரு சின்ன கேமியோ ரோலில் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். பட் அவராலையும் செகண்ட் ஹாஃப் நகரத்துக்கு பெரிய வாய்ப்பு ஏற்படும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே சஸ்பென்ஸும் ஸ்டோரியோட நகரது. செகண்ட் ஹாஃபில் மொத்தமும் தலைவர் ரிவெஞ்ச் எடுத்து வந்து அன்பரியோடைய ஃபைட் சீனோட நகரும்னு நினைக்கிறேன்.
அதில் அனிருத்தோடைய மியூசிக் ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவியில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மற்ற கேரக்டர் எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் வந்து போகும்னு நினைக்கிறேன். தலைவருக்கு தான் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்த டிஜே ஞானவேல் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காரு. அதுவும் தலைவருடைய ஒரு பிக் சம்பவமாகவும் இந்த மூவி இருக்க போகுது. அக்டோபர் 10 தலைவருக்கும் அமிதாப் பச்சனுக்கு சண்டையில் நடக்க போகிற ஒரு பெரிய வாரை இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோமே. ஜெய்பி மூவி மாதிரியே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். ஒரு பிக் சம்பவம் தலைவரோட ஆக்டிங்கில் வெயிட்டிங்கில் இருக்க.